உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 நெஞ்சார்ந்த தமிழ் வணக்கம். இன்றைய தடம் 360 இந்த காணொளியானது நீதி தேடி நீதியின் தடம் தேடி பயணிக்க இருக்கிறது. அதாவது கடந்த 25ஆம் தேதி இலங்கையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு அரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கைதுக்கும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாக நிகழ்ந்த ஒரு கொடூர கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதாபிமானமான அமைப்புகளும் பலரும் சந்தேகம் தெரிவிக்கிற வேளையில அந்த கொடூர கொலை யாருடையது, எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, இலங்கையில் நடந்த அந்த கைது தொடர்பிலான அந்த நபருக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இது தொடர்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அக்டோபர் 19ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு. எல்லோருக்கும் இரவு விடிந்துவிடும். ஆனால் அந்த ஊடகவியலாளருக்கு மட்டும் அந்த இரவோடு அவரது வாழ்வே முடிந்து போனது அப்படின்னு சொல்லலாம். மயில் வாகனம் நிர்மலராஜன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த ஊடகவியலாளர் ஒரு ஃப்ரீலான்சராக, அதாவது சுயாதீன ஊடகவியலாளர் என்று தமிழில் சொல்லலாம். அவர் பிபிசி தமிழ், வீரகேசரி, ராமைய என்னும் சிங்கள வார இதழ் இவற்றுக்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த ஊடகவியலாளர் தன்னுடைய வீட்டிலே இருந்து செய்தி எழுதி கொண்டு இருக்கிற அந்த தருணத்திலே திபு என்று 2 பேர் அவருடைய வீட்டுக்குள் குதிக்கிறார்கள். முதலாவது நபர் துப்பாக்கியால் ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜன் அவர்களை சுட்டுக் கொள்கிறார். கூட இருந்த தந்தையை கத்தியால் குத்தி தாக்குகிறார். தொடர்ந்து அங்கே கிரினைட் வீச்சு, அந்த வீட்டின் மேலே கிரினைட் வீச்சு நடக்கிறது. அங்கே குறித்த ஊடகவியலாளருடைய சகோதரியினுடைய மகன் இருவரும் மிக படு காயங்களுக்கு உள்ளாகிறார்கள். அந்த ஊடகவியலாளர் அங்கேயே இறந்து போகிறார். நிமலராஜன் என்று சொல்லப்படுகிற இந்த ஊடகவியலாளரினுடைய வாழ்க்கை இவ்வாறு முடிந்து போனது. நிச்சயமாக அன்றைய காலகட்டத்திலே இலங்கையினுடைய போர் உச்ச காலமாக இருந்தது. அதாவது 2000 ஆண்டு காலப்பகுதி. 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அதற்கு பிறகு இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு யாழ்ப்பாணத்துக்குள் வருகிறது. தமிழீழ விடுதலை புலிகளினுடைய காலகட்டத்திலையும் மயில் வாகனம் நிமலராஜன் என்று சொல்லப்படுகிற இந்த ஊடகவியலாளர் வேலை செய்கிறார். அங்கேயே தங்கி இராணுவ கட்டுப்பாடுக்குள் யாழ் நகரம் வந்ததற்கு பிறகும் அங்கே வேலை செய்கிறார். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்ட பகுதிகளில் செய்தி தணிக்கை, செய்தி தணிப்பு இப்படி என்பதெல்லாம் நிறைய இருந்த காலகட்டம் அது. அங்கிருந்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் பல செய்திகளை தருவதற்கு பயந்து செய்திகள் தருவதையே நிறுத்திவிட்ட காலகட்டம். இன்னும் இங்கே சொல்லப்பட வேண்டிய கதைகள் நிறைய இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் அவர்கள் தொடர்ந்தும் தன்னுடைய ஊடக பணியை தன்னுடைய செய்திகள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே அங்கு மின்சாரம் கூட இல்லை. அப்படியாக இருக்கிற நேரத்தில் பெட்ரோல் வசதி கிடையாது, வாகனங்கள் ஓட்டி செல்வதற்கான வசதிகள் கிடையாது. தன்னுடைய மிதிவண்டி, அதாவது சைக்கிளிலேயே பல இன்னல்கள், பல அச்சுறுத்தல்கள், பல உயிராபத்துகள், இதை எல்லாவற்றையும் கடந்து மிதிவண்டியிலேயே அவர் சென்று செய்தி சேகரித்த அந்த தருணங்கள் என்பது மிகவும் கடினமானவை அப்படி என்பதை இப்போது இருந்து உணர்ந்து பார்க்கும் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களாலும் அது புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். 1996 2000ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல விஷயங்களுக்கு இரும்பு தணிக்கை, அதாவது இரும்பு திரை போட்டு மறைத்து கொண்டிருந்த காலத்தில் அந்த இரும்பு திரையை உடைத்து உலகுக்கு
வெளிச்சம் போட்டு செய்திகளை தந்தவர் தான் நிமலராஜன் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பல ஆவணங்களாக இருக்கட்டும், பல ஆவணங்களையும் புலனாய்வு ஆவணங்களையும் வெளியிட்டிருந்தார். அதுபோல பல செய்திகளை எந்தவித சமரசமுமின்றி செய்திருந்தார். இராணுவத்தினுடைய அட்டூழியங்களை தோலுரித்து காட்டியிருந்தார். இவ்வாறாக பல விஷயங்களை நிமலராஜன் அங்கிருந்து செய்திகளாக ஊடகங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். குறிப்பாக சொல்ல போனால் ஆணையிரவு தாக்குதலின் போது தென்மராட்சி பகுதிகளிலையும் போர் பரவி இருந்த ஒரு காலகட்டத்திலே தென்மராட்சி பகுதி மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி வெளியேறுவதற்கான பல பிரயத்தனங்களை செய்த போது இராணுவத்தினர் அந்த மக்களை அங்கேயே இடம்பெயர விடாமல் அடக்கி வைத்திருந்த செய்திகள் எல்லாம் அப்போது நிமலராஜன் அவர்களால் வெளியுலகுக்கு பிபிசி மூலமாக கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த செய்தி மூலமாக மிகப்பெரிய அழுத்தமானது அதாவது வெளிநாடுகள் வாயிலாக இலங்கை அரசுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அழுத்தம் இலங்கை இராணுவத்துக்கு மிக பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்தது. அதாவது வெளிநாடுகளினுடைய இந்த அழுத்தம், அதே போல இராணுவத்தோடு இயங்குகிற ஒட்டுக்குழுக்கள் அல்லது துணை இராணுவ படை, இதற்கும் மிகப்பெரிய அழுத்தங்களையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய கோபதாபங்களையும் ஏற்படுத்தியது. எனவே நிமலராஜனுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கையானது 2 வழிகளிலிருந்து வந்தது. ஒன்று நேரடியாக இராணுவத்தினரிடமிருந்து வந்தது. இரண்டாவது இராணுவத்தினரோடு சேர்ந்து செயற்படுகிற ஒட்டுக்குழுக்கள் மூலமாக வந்தது. தனக்கு ஏற்கனவே பல அச்சுறுத்தல் வருகிறது எனவும் தனக்கு உயிராபத்து இருக்கிறது என சொல்லியும் தன்னுடைய நண்பர்களுக்கு நிமலராஜன் அவர்கள் பல வேளைகளில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நான் இறந்தால் அதற்கு காரணம் இபிடிபி கட்சியினர் தான், இபிடிபி கட்சியினை சேர்ந்தவர்கள் தான் என்பதையும் அவர் தங்களுடைய நண்பர்களுக்கு சொன்னதாக பல செய்திகள் இன்று வரைக்கும் இணையதளங்களிலேயே இருப்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்னதாக அதாவது சர்வதேச அழுத்தங்கள் வாயிலாக ஏதோ ஒரு அழுத்தங்கள் வாயிலாக கொலை செய்யப்பட்ட இந்த ஊடகவியலாளருக்கு நீதி கிடைத்ததா என்றால் இன்று வரை கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக ரிப்போர்ட்டர்ஸ் இன்டர்நேஷனல் போர்டர்ஸ், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சர்வதேச மனிதாபிமானமான அமைப்புகள் எல்லாம் இவரினுடைய கொலைக்கான நீதி விசாரணைகளை கோரியிருந்தது. எப்போதும் போல சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கம் மௌனம் காத்தது என்று சொல்லியே சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் 2022ஆம் ஆண்டு லண்டனில் குறிப்பாக நிமலராஜனுடைய கொலை தொடர்பில் ஒரு சந்தேக நபர் கைது செய்கிறார். இதுவரைக்கும் தான் இந்த கொலையினுடைய நீதிக்கான ஒரு விசாரணையினுடைய உள்நாட்டு பொறிமுறையில் இருவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார். அதே போல வெளிநாட்டில் ஒருவர் லண்டன் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார் என்பதுதான் இந்த நீதிக்கான தட்டுதலில் 20 வருஷத்தினுடைய ஒரு விளைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமாக நாம் இந்த வழக்கில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குறிப்பாக ஐடிஜேபி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அனைத்துலக கட்டமைப்பானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஏனென்றால் நிமலராஜன் எதற்காக கொலை செய்யப்படுகிறார், அதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவர் அப்போது எழுதி கொண்டிருந்த செய்திகள் என்று சொல்லியே சொல்லலாம். இறுதியாக கூட அவர் ஒரு செய்தியை எழுதி கொண்டு இருக்கும் போதுதான் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார், அவருடைய வீட்டிலே வைத்து அப்படின்னு சொல்வதை நம் இந்த காணொளியினுடைய ஆரம்ப காலத்திலேயே ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பாக அவர் என்ன விஷயங்களை எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால் 2000ஆம் ஆண்டு அங்கு நடந்த தேர்தல்கள் தொடர்பிலான முக்கியமான சில விஷயங்களை எழுதியிருந்தார். குறிப்பாக ஈழ ஜனநாயக முன்னணி இபிடிபி என்று சொல்லப்படுகிற அந்த கட்சி தேர்தல்களில் என்ன விதமான தில்லுமுல்லுகளை செய்தது, வாக்காளர் பட்டியல் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது, எவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் செய்தது, அங்கு நீதிக்கு புறம்பான என்ன செயல்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை அவர் மிக ஆழ்ந்து அறிந்து ஆராய்ந்து அறிக்கைகளாகவும் செய்திகளாகவும் புலனாய்வு கட்டுரைகளாகவும் அவர் வெளியிட்டிருந்தது மிகப்பெரிய அளவில் இபிடிபி கட்சியினரை பாதித்தது என்று சொல்லியும், அதே போல பொதுவெளிகளில் உயிருக்கு ஆபத்தான பல விஷயங்களை நிமலராஜன் அவர்கள் செய்கிறார் என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தா அவரை எச்சரித்ததாகவும் ஐடிஜேபி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சர்வதேச ஊடக அறிக்கையில் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக சொல்ல போனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நிமலராஜனுடைய செய்திகள் மிக அதிக அளவில் தூண்டி இருக்கிறது. இது நேரடி காரணங்களாக இருக்கலாம். அப்படி என்பதும் இங்கு குறிப்பிடப்படக்கூடிய கோடிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது. அவருடைய ஆனால் அந்த காலகட்டத்தில் 4 ஆசனங்கள் அவர் பெற்றிருந்தாலும், அதாவது இபிடிபி கட்சி பெற்றிருந்தாலும், அவர்கள் நினைத்த அளவுக்கான அதிக பெரும்பான்மையை அவர்களால் பெற்றுக்கொள்ளவில்லை, முடியவில்லை. அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இவருடைய செய்திகள் தான் காரணம். இந்த உணர்வில் இந்த சிக்கல்களை தடுக்கும் விதமாகத்தான் அவர் நேரடியாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை குறிப்பிட்ட அந்த அறிக்கையில் வழங்கியிருப்பது இங்கு நாம் கோடிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு நடந்த சில விஷயங்களையும் இந்த இடத்தில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. குறிப்பாக நிமலராஜன் அவர்கள் இருந்த இடம் யாழ்ப்பாணம் ஒரு இராணுவ கட்டமைப்புகள் நிறைந்த இடம். அவர் இரவு நேரத்தில் சுடப்பட்டிருந்தார். இரவு நேரம் என்பது அப்பொழுது ஊரடங்கு போடப்பட்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். ஊரடங்கு என்றால் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை 144 அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த சட்டத்தின் கீழ் வருகிறது. அது எப்படி இருக்கும் என்றால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் உயிருக்கே அது அந்த ஊரடங்கு நேரத்தில் வெளியில் போனால் அவர் உயிரோடு திரும்பி வருவாரா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அவ்வளவு நெருக்குவாரங்கள் இருக்கும். உடல்நல குறைவு காரணமாக இருந்தாலும் கூட அந்த இரவு நேரத்தில் வாகனங்களை எடுப்பது மிக பெருங்கடினம். அதே போல வெளியில் போனாலே குறிவு சுடுவது மாதிரி இராணுவ முகாம்களுக்கு முன்னதாக செல்பவர்கள் சுடப்படுவார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு இராணுவத்தினுடைய மிகப்பெரிய நெருக்குவாரம் இருந்த ஒரு தருணத்தில் நிமலராஜன் வீட்டுக்குள்ளே இருவர் நுழைந்து சுடும் அளவுக்கு அவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே யாரினுடைய அனுமதியோடு அது நடந்திருக்கிறது அப்படி என்பது வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்ட வேண்டும். அதற்கு பிறகு நிமலராஜன் அவர்களினுடைய இறப்புக்கு பிறகு அவர் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கே மிக பெரும் பிரயத்தனப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 to 20 நிமிடம் வாகனம் தேடி இருக்கிறார்கள். வாகனம் கிடைக்கவில்லை. இறுதியாக டிராக்டர் என்னுடைய சிறிய ஒரு அளவில் லேண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லுவார்கள் ஈழத்தில், இலங்கையில். அந்த லேண்ட் மாஸ்டருக்குள்ளே நிமலராஜன் அவருடைய உடல், அதுக்கு பிறகு அவருடைய வீட்டில் காயப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரையும் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த இடத்துல நாம் குறிப்பிடக்கூடிய அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கே இராணுவத்தோடு துணை போகின்ற ஏதோ ஒரு குழுவாலோ ஒரு அமைப்பாலோ இவைகளெல்லாம் அரங்கேறி இருக்கிறது அப்படின்றது. பொதுவாகவே இந்த கொலையில் குற்றம் சாட்டப்படுகின்ற அமைப்பினர் யார் அப்படின்னு சொன்னால் இபிடிபி கட்சியினர். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். இப்போது இந்த விஷயத்தை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், கடந்த டிசம்பர் 25 டக்ளஸ் தேவானந்தா அவருக்கு முன்னைய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு துப்பாக்கி அங்கே போதை வஸ்துக்களின் பிறப்பிடமாக இருக்கிறது. அதை கடத்துகிற நிழலுலக தாதா மகந்துரை மதூஷ் என்பவனுடைய தோழரின் கையிலே கிடைக்கப்பட்டதாகவும், இவர் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த துப்பாக்கியை வைத்து தான் நிறைய கொலைகள் செய்திருப்பதாகவும் மதூஷினுடைய நண்பர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவருக்கு மேலே பயங்கரவாத தடுப்பு சட்டம் போடப்படுகிறது. 72 மணி நேர காவல் அப்படி என்பது 9ஆம் தேதி வரைக்குமான காவல், 9 நாட்கள் காவல் என்பதாக அவர் மீதான அந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த நிமலராஜனுடைய கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இப்பொழுது இந்த மாதிரியான கொலை சம்பவங்களோடு தொடர்புடையவர் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வேளையில் இந்த என்பிபி அரசு இலங்கையினுடைய மக்கள், தமிழ் மக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே இலங்கையர்கள், இவர்கள் அனைவருக்குமே எல்லாமே சரிசமமாக உரித்தாகும் என்று சொல்லுகிற என்பிபி அரசானது இந்த நிமலராஜனுடைய கொலை வழக்கை தூசு தட்டுமா, இதற்கான நீதி கதவுகளுக்கு திறக்கிறதுக்கான வழியை திறக்குமா என்பது என்பிபி அரசாங்கத்திடம்
விடுக்கப்படுகிற ஒரு கோரிக்கை அல்லது விடுக்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட நிமலராஜன் அவர்களினுடைய இந்த ஊடகவியலாளர்களினுடைய இறப்புக்கு பிறகு 39 ஊடகவியலாளர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. தமிழ் தரப்பு ஊடகவியலாளர்கள் மட்டும் இருக்கவில்லை. நன்றாகவே உங்களுக்கு தெரியும், லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னிலே கூட போன்ற சிங்கள ஊடகவியலாளர்களும் போரினுடைய, அதாவது இந்த அரசினுடைய முந்தைய காலகட்ட பகுதியில் போரினுடைய காலங்களில் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தப்பட்டு அல்லது சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான நீதியை இந்த NBP அரசு வழங்குமா? இதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கான பதிலை யார் கேட்க போகிறார்கள்? இந்த நேரத்தில் சட்ட ரீதியாக சில விஷயங்களை அணுகினால் இதற்கான ஏதாவது ஒரு வழி வாய்க்கால் தெரிவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே சட்டம் சார்ந்த நிபுணர்கள் இது தொடர்பில் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டால் சிறப்பாக அமையும் என்பதும் ஒரு சிறிய ஒரு பரிந்துரை. தொடர்ந்து பல விஷயங்களை, பல வரலாற்று தளங்களை, சமகால நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி பேசுவோம். இவ்வளவு நேரமும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.